மத்திய அரசின் பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் வருஷத்துக்கு 6,000 ரூபாய் நிதியுதவி விவசாயிகளுக்கு வழங்கிட்டு வராங்க. இந்த 6,000 ரூபாயை 12,000 ரூபாயா உயர்த்தப்படுமா அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே இருக்கு. அந்த தகவல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விவசாயிகளுக்கு விவசாயம் செய்வதற்காக ஒரு உதவித்தொகை இருக்கும் அப்படிங்கிறதுனால மத்திய அரசு பிஎம் கிசான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலம் உதவித்தொகை வழங்கிட்டு வராங்க. விவசாயிகளோட கடனை குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் பண்ணும்போது அதுக்கான தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் இந்த உதவித்தொகை ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை மத்திய அரசு தொடங்கி இருந்தது. அதன் மூலம் ஒவ்வொரு வருஷமும் 6,000 ரூபாய் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் உதவித்தொகை வழங்கிட்டு வராங்க. 4 மாதத்துக்கு 2,000, அது மாதிரி வருஷத்துக்கு 6,000 ரூபாய் வழங்கிட்டு வராங்க. இந்த திட்டத்தில் இனி வருஷத்துக்கு 12,000 ரூபாய் வழங்கப்படுமா, உதவித்தொகை உயர்த்தப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு 6,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 12,000 ரூபாய் உயர்த்தப்படாது, 6,000 மட்டுமே வருடத்திற்கு பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 12,000 ரூபாய்க்கு இந்த திட்டத்தில் உயர்த்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமே ஆனால் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியுள்ள விவசாயிகளுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுவதால் விவசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்களை அவங்களே வாங்கிக்கலாம். அதன் மூலம் வேற எங்கேயும் கடன் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 12,000 ரூபாய் உயர்த்தப்படாது, 6,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.